நெட் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு ஒரு அதிர்ச்சி தகவல். ஆமாங்க. 18/6/2024 நடந்த யுஜிசி நெட் ஜூன் 2024 எக்ஸாம யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஒவ்வொரு அவங்களோட ஊர்ல இருந்து விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கிறதுனால, அவ்ளோ லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அண்ட் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்பவே ஈஸியா எக்ஸாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப டஃப்பா இருந்தது. என்னடா இது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஆன்சர் தெரிஞ்ச மாரியும் இருக்கு, தெரியாத மாரியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஃபார்ச்சுனேட் சொல்றதா, இல்ல அன்பார்ச்சுனேட் சொல்றதான்னு தெரியல. கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிருக்கு. அ ஒட்டுமொத்தமா 11,00,000 கேண்டிடேட்ஸ் வந்துட்டு இந்த எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே வந்து யுஜிசி நெட் எக்ஸாம்னாலே வந்து ஹையஸ்ட் பீக் வந்து லேக்ஸ் கணக்குல எக்ஸாம் கேண்டிடேட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு யுஜிசி நெட் கிளியர் பண்ணவங்க ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப்காக அகைன் அண்ட் அகைன் எக்ஸாம்ஸ் எழுதிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு கட் ஆஃபுமே வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஓஎம்ஆர் ஷீட்ல பென் பேப்பர் மோட் மூலியமா எக்ஸாம் நடந்தது. ஃப்ரம் 2018 டு 2023 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிபிடி மோட் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அந்த மாரி தான் எக்ஸாம் நடந்தது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு பேப்பர் மோட்ல நடந்தது. அதுவுமே வந்துட்டு இப்போ லீக்கேஜ்ன்ற பேர்ல கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கான ப்ரூஃப் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. யுஜிசி நெட் பேப்பர் லீக்ன்னு சொல்லிட்டு டெலிகிராம் குரூப் மூலியமா இந்த பேப்பர் வந்து சர்க்குலேட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஜூன் 17 தட் இஸ் 1 டே பிஃபோர் பார்த்தீங்கன்னா, டைமிங் பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே விடியற் காலை அப்பவே வந்துட்டு 5:46 லைக் ஜூன் ஜூன் 17னும் சரி, ஜூன் 18னும் சரி இந்த பேப்பர் வந்து சர்க்குலேட் ஆயிட்டே இருந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதுக்கான கொஸ்டின் வந்து அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு ₹10,000 வந்து அதுக்கான காஸ்ட்டா வந்து அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்ட பார்த்தீங்கன்னா, பேப்பர் சர்க்குலேட்டட் ஆனதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஜூன் 17 அன்னைக்கு பேப்பர் வந்து சர்க்குலேட் ஆயிருக்கு. பாருங்க, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு டேபிள் காலம்ல மேக்ஸா கொஸ்டின் வரும் இல்லைங்களா? லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் மாரி. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்து சர்க்குலேட் ஆனதுக்கான ப்ரூஃப காமிச்சிருக்காங்க. ஸோ ₹5,000 ₹10,000ன்னு சொல்லிட்டு இதுக்கான காஸ்ட் வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியா வந்துட்டு நேஷனல் சைபர் கிரைம் த்ரெட் அனாலிசிஸ் யூனிட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து இத கண்டுபிடிச்சு அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ யுஜிசி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அந்த எக்ஸாம வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. முறைகேடான முறையில இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால இந்த எக்ஸாம கேன்சல் பண்ணது மட்டும் இல்லாம, இது சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷன சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ சூன் ஆஃப்டர் வந்துட்டு இந்த எக்ஸாம்க்கான நெக்ஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தேங்க் யூ.